குஸ்கா மாதிரியே சுவையில் தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை மிளகாய் காரம் இறங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 400 கிராம் சீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறோம். 400 கிராம்னா கால்படி. ஸோ ஒரு தேங்காவை உடச்சி அதில் 2 முறை பால் எடுத்திருக்கேன். மொதல் திக்கான பால், 2வது தண்ணி கலந்து எடுத்திருக்கேன். அந்த தண்ணி கலந்து எடுத்த பாலில் கால்படி ஊற்றிட்டு அது லேசாக கொதி வரவும் 20 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை போட்டுட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அதை லைட்டாக கொதி வர ஆரம்பித்த உடனே எடுத்து வச்சுருக்க திக்கான தேங்காய் பாலை கால்படி ஊற்றிடுங்க. இப்போ அதனால் கொதி வரவும் மூடி வச்சு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு கிளறினீங்கன்னா நல்லா பொருந்தி வந்திருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.